இந்த வீடியோவில் நாங்கள் ஆள்கூட்டு கேத்திர கணிதத்தின் முதலாம் தவைக்கான அடிப்படை கோட்பாடுகள சில பயிற்சிகளை பார்க்க போகிறோம். சரிதானே? போன வீடியோவில் நாங்கள் இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதத்தின் மிக அடிப்படையான கோட்பாடுகள் என்னன்றதை பார்த்துருந்தோம். அதில் ஒரு இரு புள்ளிகள் தரப்பட்டால் அந்த புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் சமன்பாடு என்னென்று பார்த்துருந்தோம். சரிதானே? ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன சமன்பாடு? அது போட்ட உங்களுக்கு உட்புறமாகவோ வெளிப்புறமாகவோ ஒரு எம்முக்கு என்னென்ற விகிதத்தில் தரப்பட்டால் அதை இவ்வாறு பிரிக்கிறதுன்றதையும் நாங்கள் பார்த்துருந்தோம். சரிதானே? அதுக்கு பிறகு அதுகளை வச்சு உய்தகிற சில சமன்பாடுகள், அதாவது நடுப்புள்ளியின் ஆள்கூறு என்னவாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு முக்கோணியிட மையப்போலியிட ஆள்கூறு என்னவாக இருக்கலாம் என்றது சம்பந்தமான சில பயிற்சிகளை நாங்கள் பார்த்துருந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு முக்கோணியிட பரப்பளவு இவ்வாறு 3 உச்சிகள ஆள்கூறுகள் தரப்பட்டால் கணிக்கிறது என்ற சமன்பாடையும் நாங்கள் பார்த்துருந்தோம். சரிதானே? சரி, இப்போ நாங்கள் இங்கே இது சம்பந்தமான சில பயிற்சிகளை நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள். சரி, அந்த வகையில் முதலாவது பயிற்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? பயிற்சியை பார்ப்போமா? சரி, இதுதான் முதலாவது பயிற்சி. அதாவது உங்களுக்கு ஏபிசி என்ற ஒரு 3 உச்சிகள புள்ளிகளை தராங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இரு சமபக்க முக்கோணி, அதாவது இந்த என்பன இரு சமபக்க முக்கோணி ஒன்றின் உச்சிகளாகும் என காட்டுக. சரி, இப்போ முதல்ல ஒரு முக்கோணியை நான் கீறுறேன். நான் சும்மா தான் கீறுறேன். சரி, இந்த முக்கோணியில் ஆள்கூறை நாங்கள் இப்போ குறிக்க போகிறோம். ஏ உங்களுக்கு தராங்க 12,6. சரியா? இதே மாதிரி பி தராங்க 4,-2. இதே மாதிரி கீழுக்கு இருக்கிறத நான் குறிச்சிட்டேன். ஏ தாராங்க 3,7, பி தாராங்க -1,3, சி தாராங்க 4,2. சரியா? சரி, இப்போ நாங்கள் 3 புள்ளிகள 3 உச்சிகள் உங்களுக்கு தந்திருக்காங்க. நீங்கள் இரு சமபக்க முக்கோணி என்று காட்டணும்னு சொன்னால் சிம்பிளாக என்ன செய்யலாம் சொல்லுங்கள். ஏபியிட நீளம் என்ன, அதே மாதிரி பிசியிட நீளம் என்ன, அதே மாதிரி ஏசியிட நீளம் என்னென்று கண்டாலே எங்களுக்கு விட கிடைச்சிடும். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு 2 புள்ளிகள் தெரிஞ்சால் அதில் தூரம் அல்லது அந்த புள்ளிகளுக்கு இடையான தூரத்துக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். என்ன சாதாரணமாக நான் எழுதுகிறேன். ஏபியின் நீளம் வர்க்கமூலத்தில் டெல்டா எக்ஸிட வர்க்கம் ப்ளஸ் டெல்டா வைட வர்க்கம். சரிதானே? அப்போ நாங்கள் ஏபியை காணிக்கலாம். ஏபி ஈட ஆள்கூறு 3,7, பீட ஆள்கூறு -1,3. ஆகவே 3/1 வர்க்கம் ப்ளஸ் 7/3 வர்க்கம் இவருட வர்க்கம் மூலம். அவை 3/1 வர்க்கம் 4 வர்க்கம் ப்ளஸ் 7/3 அதுவும் 4 வர்க்கம் இவருட வர்க்கம் மூலம். அவை 4 வர்க்கம் ப்ளஸ் 4 வர்க்கம் என்று சொன்னால் 4 வர்க்கம் 16 ப்ளஸ் 16 ஆகவே 32 வர்க்கம் மூலம். இதே போல் நாங்கள் பிசியை காணலாம். பிசியை கண்டமாக இருந்தால் 4/1 தான் அதோட வர்க்கம் ப்ளஸ் 2/3 வர்க்கம் இவருட வர்க்கம் மூலம். அவை 4/1 வர்க்கம் 5 வர்க்கம்
ப்ளஸ் 2/3 ஒன்றின் வர்க்கம் இவங்களோட முழுவதின் வர்க்கம் மூலம். அவை 25/1 26 வர்க்கம் மூலம். இதே மாதிரி நாங்கள் சிஏ அல்லது ஏசியை கணிச்சமாக இருந்தால் 4/3 வருட வர்க்கம் ப்ளஸ் 2/7 வருட வர்க்கம். 4/3 ஒன்றின் வர்க்கம் 2/7 5 வர்க்கம். அது 5 வர்க்கம் அது வர்க்கம் மூலத்துக்குள் இல்லாமல் போயிடும். ஆகவே 26 வர்க்கம் மூலம். ஆகவே இங்கு பிசி ஆனது ஏசிக்கு சமன். இப்போ பிசியும் ஏசியும் சமன். ஆகவே இந்த கோணமும் சமன். ஆகவே முக்கோணி ஏபிசியில் நீங்கள் எழுதலாம். சரிதானே? சரி, எழுதுங்க. என்ன எழுதலாம்? முக்கோணி ஏபிசியில் ஏசி சமன் பிசி. ஆகவே இது இரு சம பக்க முக்கோணி. சரிதானே? இதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. முதலாவது கேள்வி நாங்கள் செய்துட்டோம். இப்போ ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வி என்ன? ஏ, பி எனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டினை பின்வரும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளிகளின் ஆள்கூறு. அதாவது ஆள்கூறுக்குரிய செக் உங்களுக்கு தந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு புள்ளி பி என்றது ஒரு ஆள்கூறை குறிக்கிற, அதாவது பிரிக்கிற புள்ளியாக இருந்தால் சரிதானே? சரி, ரெண்டாவது கேள்வி. பியிட சமன்பாடு உங்களுக்கு தெரியும். என்ன? n into x1 plus m into x2 over m plus n. இதே மாதிரி n into y1 plus m into y2 over m plus n. சரியா? இப்போ உங்களுக்கு ஏபியோட ஆள்கூறு தெரியும். முதலாவது 1க்கு 2 பிரிக்குதான். சரி, முதலாவது ஏட ஆள்கூறு 12,6, பீட ஆள்கூறு 4,2. இப்போ விகிதம் 1க்கு 2. இதுதான் பி என்ற புள்ளி. இவர் 1ஆம், இவர் 2ஆம். அவை சமன்பாடின்படி நாங்கள் இங்கே எழுதலாம். இது எம், இவர் என். ஸோ எம்முக்கு பதிலாக 1ம் என்னுக்கு பதிலாக 2ஐயும் பிரதிக்கிட்டோம்னா P1 கிடைக்கப்படும். இந்த புள்ளியை நான் P1 எடுக்கிறேன். அவை P1 சமன் சொல்லுங்கள் 10 into 12 ப்ளஸ் இங்கே உட்புறம் அவை M, N ரெண்டுமே ப்ளஸ் M 1 தர 4 கீழுக்கு M plus N 3 கம்மா எகைன் 2 தர 6 ப்ளஸ் 1 தர 2 கீழுக்கு 3. அவை 2 தர 12 24 ப்ளஸ் 4 அவை 28 28 3 கம்மா 12ல் 2 போனால் 10. ஸோ 10 3. சரிதானே? இதே மாதிரி ரெண்டாவது கேள்வி. இதில் 2 கொண்டு அதை நான் திருப்பி ஒருக்கா கீறுறேன். பரவாயில்ல, ஒவ்வொன்றுக்கும் கீறுவோம். இவர் 4க்கு -2, இவர் 12க்கு 6. பிரிக்கிற புள்ளி இப்போ மாறி இங்கே வருது 2 கொண்டு. ஸோ எம் என். இந்த புள்ளியை நான் P2 எடுத்தால் இப்போ P2க்கு நாங்கள் எழுதலாம். சொல்லுங்கள். எண்ணுக்கு பதிலாக 1 போடணும். ஸோ 1 தர 12 ப்ளஸ் 2 தர 4 கீழ் 3 கம்மா
1 தர 6 ப்ளஸ் 2 தர 2 கீழுக்கு 3. ஆகவே இப்போ நீங்கள் எழுதுனா 12 சக 8 20. 20 இங்கே 3, 6ல் 4 போனால் 2, ஸோ 2 இங்கே 3. சரிதானே? இதே மாதிரி இப்போ அடுத்தது என்ன? 1க்கு சாய் 2. 1க்கு சாய் 2 சொன்னால் வெளிப்புறம். சரி, இப்போ நாங்கள் இதே மாதிரி கோடண்டை கீறணும். 1க்கு சாய் 2. இப்போ எந்த பக்கம்ன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ இதுதான் இதில் இருக்கிற பாயிண்ட். இப்போ இதை நாங்கள் P3 என்று எடுப்போம். 1க்கு சாய் 2 சொன்னால் 2ங்கிற ஆள் தான் பெருசு. ஆகவே அந்த புள்ளி இங்கே வருவார். இவர் பியா வரப்போகிறார். இப்போ இவர் ஏயா வருவார். அப்போ தான் ஏயிலிருந்து நாங்கள் இதை வளமையாக எப்படி எழுதுகிறோன்னு சொன்னால் கீழுக்கு காட்டியிருப்போம். அதாவது உங்களுக்கு தியரியாக போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். அதை நாங்கள் இன்னொரு தரம் கீறினாக இருந்தால் இப்படி கீறியிருப்பேன். இங்கே ஏ, இங்கே பி. சரிதானே? ஏயிலிருந்து இது P3. இவரோட பங்கு 1. P3லேருந்து B3ட பங்கு சாய் 2. சரியா? இந்த மாதிரியான ஒரு 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 வரைவை நான் காட்டியிருப்பேன். ஆகவே இங்கே பீடரு வந்து 4,2, 4, சாய் 2, ஏட வந்து 12,6. ஆகவே இவரை நான் P3 குறித்தா அப்போ P3க்குரிய சமன்பாடு இங்கே வந்துட்டு இவர் வந்து எம், இவர் வந்து என். ஸோ சமன்பாடு -1 நாம் பிரதியிட வேண்டும். சரிதானே? அதாவது உங்களுக்கு தரப்படுற சமன்பாட்டில் நான் எண்ணுக்கு பதிலாக -2. ஆகவே சொல்லுங்கள். -2 தர 12 சக 1 தர 4 கீழ் எண்ணுக்கு தனி -2 போட்டிருக்கோம். ஸோ 1 சாய் 2 கம்மா -2 தர 6 ப்ளஸ் 1 தர சாய் 2, 1 தர 2 தரம் சாய் அடிபட்டுட்டு. சரி, 1 தர சாய் 2 கீழ் 1 சாய் 2. ஸோ சாய் 24 4 சொன்னால் சாய 20 இங்கே சாய 1, சாய 12 சாய 2 சாய 14 இங்கே சாய 1. ஆகவே அகெயின் 20,14. சரிதானே? இப்போ இதே மாதிரி இது 3வது. 4வது வந்து சாய் 2 கொண்டு. சரிதானே? சாய் 2 சொன்னால் மாறி வரப்போகுது. அதாவது பெரிய பக்கம் ஏ இங்கே இருக்க போகிறார், இங்கே பி இருக்க போகிறார், இங்கே P4 இருக்க போகிறார். அப்போ தான் இவர்கிட்ட பங்கு சாய் 2 வரும், இவர்கிட்ட பங்கு 1 வரும். சரியா? அப்போ தான் 2 பங்காக வரப்போகுது. இப்போ இங்கே சாய் 2ங்கிறால் எம், இவர் என். ஸோ சமன்பாடு உங்களுக்கு தெரியும். இவர் வந்துட்டு புள்ளியும் தெரியும். இப்போ சமன்பாட்டில் ஒன்று பிரதியிட்டால் P4 கிடைக்கப்படுவார். ஸோ P4க்கு பதிலாக நாங்கள் எழுதலாம். இப்போ எண் வந்துட்டு 1. ஸோ 1 தர ஏன்ற புள்ளி, ஏன்ற புள்ளி என்ன? 12,6. பின்ற புள்ளி 4, சாய் 2. ஸோ 1 தர 12 சாய 2 தர 4 கீழ் எம் வந்துட்டு இப்போ சாய் 2 ப்ளஸ் 1 தான். அது சாய் 1 தான் வரப்போகிறார். கம்மா எம் வந்துட்டு சாய் 2. ஸோ என் வந்து 1. ஸோ 1 தர 6 சாய 2 தர சாய் 2 கீழ் அகெயின் 1.
ஸோ 12ல் 8 போனால் 4, 12ல் 8 போனால் 4, ஸோ 4 இங்கே சய 1, இங்கே 6 4 10, 10 இங்கே சய 1. சரிதானே? ஸோ சமன்பாடு கடைசியாக சய 4, சய 10 இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ 2வது கேள்வி நாங்கள் செய்துட்டோம். சரி, இப்போ நாங்கள் 3வது கேள்வி பார்க்க போகிறோம். 3வது கேள்வி என்ன சொல்கிறாங்க? ஏபிசி என்பன செங்கோண முக்கோணி என்றின் உச்சிகள் என காட்டி முக்கோணி ஏபிசியின் பரப்பளவை காண்க. சரிதானே பிள்ளைகள், ஒரு மிக இலகுவான ஒரு கேள்வி. இப்போ சரி நாங்கள் கீறுவோம். செங்கோண முக்கோணி என்று காட்டுட்டோம். அப்போ முதல்ல எங்களுக்கு தெரியாதானே. ஸோ ஒரு முக்கோணி என்ற ஷேப்பில் முதல்ல நாங்கள் கீறுவோம். கீறிட்டு சும்மா புள்ளிகளை நாங்கள் குறிப்போம். சரியா? ஏபிசி. ஏ என்ற ஆள்கூறு 6, 5, பி என்ற ஆள்கூறு 4, 1, சி என்ற ஆள்கூறு 7, 2. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடை பயன்படுத்தி கொண்டு பக்க நீளங்களை காணுவோம். ஸோ ஏபி என்ற நீளத்தை நாங்கள் காணப்படும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஏபி என்ற நீளம் எக்ஸ் ஆள்கூறுற வர்க்கம் ப்ளஸ் பை ஆள்கூறுகிற வர்க்கம், அதில் வர்க்கம் மூலம். ஸோ 6 சய 4 2 வர்க்கம் ப்ளஸ் சய 5 சய 1 சய 6 வர்க்கம். ஸோ 6 வர்க்கம் இவരുടെ வர்க்கம் மூலம். அப்போ 40 வர்க்கம் மூலம் 36 + 4. இதே போல் ஏபி எழுதியாச்சு. இப்போ பிசி 7 சய 4 வர்க்கம், அவை 3 வர்க்கம் ப்ளஸ் 2 சய 1 வர்க்கம். ஸோ 1 வர்க்கம். சரி, தனியாகவே 10 வர்க்கம் மூலம். இதே மாதிரி ஏசி 7 சய 6 1 வர்க்கம் ப்ளஸ் 2 சய 5 சய 7 வர்க்கம், அவை 7 வர்க்கம், அவை 49 சய 1 50 வர்க்கம். இப்போ செங்கோண முக்கோணியை காட்டணும்னு சொன்னால் செங்கோண முக்கோணியோட சிறப்பியல்புகள் என்ன எங்களுக்கு தெரியும். இது ஒரு செங்கோண முக்கோணியாக இறுக்கமாக இருந்தால் ஏபிசி, சரிதானே, ஏசியோட வர்க்கம் ஏபியோட வர்க்கம் ப்ளஸ் பிசியோட வர்க்கமாக இருக்கும். ஆயின் ஏபிசி கோணம் π/2. ஆகவே முக்கோணி ஓர் செங்கோண முக்கோணி. சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? 2 பக்கங்கள வர்க்கங்கள் 3வது பக்கத்தில் வர்க்கத்துக்கு சமனாக இருக்குன்னு காட்டணும். ஸோ இங்கே பாருங்கள், பிசியோட வர்க்கம் ப்ளஸ் ஏபியோட வர்க்கம் ப்ளஸ் பிசியோட வர்க்கத்தை பார்ப்போம். ஸோ 40 40 ப்ளஸ் 10 சமன் 50. இது ஏசியோட வர்க்கத்தை பார்த்தோம்னா அவரும் 50. ஆகவே இங்கு ஏபியின் வர்க்கம் ப்ளஸ் பிசியின் வர்க்கம் ஆனது ஏசியின் வர்க்கம் ஆகும். ஆகவே கோணம் ஏபிசி, இந்த கோணம் செங்கோணம் ஆகும். ஆகவே இது செங்கோண முக்கோணி ஆகும். சரிதானே? அப்போ அது செங்கோண முக்கோணி. இப்போ செங்கோண முக்கோணி என்று சொன்னால் இப்போ இடத்துகள் என்ன கேட்டிருக்காங்க? முக்கோணியில் பரப்பளவை காணட்டும். முக்கோணியில் பரப்பளவை காண்றது இப்போ செங்கோண முக்கோணமாக இருந்தால் வெரி சிம்பிள். சரியா? அது செங்கோண முக்கோணமாயின் பரப்பு அரைதர அடிதர
செங்குத்து நீளம். வேறு தர அடி வந்து இப்போ பிசி எடுத்தீங்கன்னு சொன்னால் செங்குத்து நீளம் உங்களுக்கு தெரியும். பிசி வந்து 10, செங்குத்து நீளம் ஏபி அது 40 வர்க்கமூலம். ஸோ 400 வர்க்கமூலம் அதில் அரைவாசி. ஆகவே 40 400 வர்க்கமூலம் 20, 20 அரைவாசி 10. ஸோ 10 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரி தான். எங்களுக்கு இங்கே உங்களுக்கு அந்த அளவிடைகள் மீட்டரா சென்டிமீட்டரான தரல. அவை நாங்கள் அலகுகள் எடுப்போம். அவை 10 சதுர அலகுகள். என்ன அலகுகளை தந்தாங்களோ அந்த அலகிட சதுர ஸ்கொயர். சரிதானே? இப்போ இதுதான் 3வது பயிற்சி. சரிதானே பிள்ளைகள்? மிக இலகுவான பயிற்சி. இப்போ அடுத்தது 4வது ஒரு கேள்வியை தராங்க. இப்போ 3வதையும் முடிச்சிட்டோம். 4வது தராங்க. ABCD என்பன இணைகரம் ஒன்றின் உச்சிகள் என காட்டாம். சரிதானே? சரி. இப்போ 4வது கேள்வி. இணைகரம் ஒன்று நாங்கள் கீறுவோம். இப்போ முதல்ல சரிதானே? இணைகரமாக இல்லை, ஆனால் இணைகரமாக அக்செப்ட் பண்ணுங்க. சரி. ஏகின்ற புள்ளி உங்களுக்கு தராங்க, அல்லது நான் அழிச்சிட்டே கீறுறேன். இது இணைகரமாக நீங்கள் கேட்பீங்க, அதில் நான் வடிவாக இணைகரமாகவே கீறுறேன். சரி. இப்போ ஏன்ற புள்ளி உங்களுக்கு உதாரணத்துக்கு 5,2 தராங்க, அல்லது 3,1 தராங்க. 5,2 பி என்ற புள்ளி 8,5, சி என்ற புள்ளி 6,4, டி என்ற புள்ளி 3,1. இப்போ நீங்கள் குறிக்கக்குள்ளே ஏதோ ஒரு, அதாவது வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக ஆள்கூற குறிக்கணும். இப்போ இணைகரத்தில் இயல்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கொண்டு சிம்பிளாக இது இணைகரம் மட்டும் ப்ரூஃப் பண்ணலாம். இணைகரம்னா என்ன இருக்கும்? உங்களுக்கு தெரியும், எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருந்தால் இணைகரம். சரிதானே? சமனும் சமாந்தரமுமாக இருந்தால் அது இணைகரம். ஆனால் இங்கே சமன் என்று காட்டலாம், சமாந்தரம் என்று காட்டுறதுக்கு நீங்கள் சில அடிப்படையான இதுகளை பயன்படுத்துறது கடினம். அதே போல் இன்னொரு விடயம் இருக்குது இணைகரத்தில். சரிதானே? இணைகரமாக இருந்தால் என்ன செய்யுமெண்டா, இந்த மூலை விட்டங்கள் இரு சமக்கூறிடும். சரியா? இப்போ இணைகரத்தின் மூலை விட்டங்கள் இரு சமக்கூறிடும். இது ஒரு அடிப்படையான திரை. இதே இது சாய் சதுரமாக இருந்தால் மூலை விட்டங்கள் சமக்கூறிடும். சரியா? அதோட செங்கோணத்தில் இருக்கும் சாய் சதுரத்துக்கு. அதாவது அந்த இடைவெட்டது வந்து செங்கோண கோணமாக இருக்கும். இப்போ இங்கே இணையத்தை தந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இதில் நடு 2 புள்ளியிட நடு 2, அதாவது ஏசின்ற நடுவும் அதே மாதிரி பிடின்ற நடுவும் ஒரே ஆள்கூறண்டு காட்டினா சரி. இப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த ஐடியாவை வச்சுக்கொண்டு நாங்கள் எழுத போகிறோம். ஏசியிட நடுவை கணிக்க போகிறோம். ஏசின்ற நடுவு 2 புள்ளிகள் தெரிஞ்சால் நடுப்புள்ளியை காண்றதுக்கு என்ன செய்யணும்? ஆள்கூறக்கூட்டி 2ஆல் பிரிக்கணும். 5 6 11. ஸோ 11 இங்கே 2, 2,4, 6 2 ஆகவே 3. இதே போல் பிடின்ற நடுவு 3 மற்றும் 11 இங்கே 2, 1 + 5 6, 6 இங்கே 2 3. அது பாருங்க இங்கே. ஆகவே ஏசியின் நடுவும் பிடியின் நடு ஆகியவை ஒரே புள்ளியில் இருக்கிறது.
ஒரே புள்ளியினை குறிக்கிறது. இப்போ டி என்று எடுத்தோம், ஏபிசிடி இதை இ என்று எடுத்தோம் என்றால் ரெண்டுமே புள்ளி இக்கு சமன். ஆகவே மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடுவதால் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடுவதால் தரப்பட்ட நாட்பக்கள் ஏபிசிடி ஆனது ஓர் இணைகரமாகும். சரிதானே? அதான் விஷயம். ஓகே, வெரி சிம்பிள். இப்போ மூலை வட்டத்தை நாங்கள் இரு சமக்கூறுன்னு காட்டி இவரை நாங்கள் என்னென்று காட்டுறோம், இணைகரம்னு காட்டுறோம். ஸோ இந்த தியரி எல்லாமே உங்களுக்கு சாதாரண நேரத்தில் படித்த தியரிலேருந்து வேறு. சரிதானே? ஓகே, இப்போ இதே போல் 5வது கேள்வி ஒன்று இருக்குது. 5வது கேள்வியும் பார்ப்போம். இப்போ 4வது கேள்வியும் முடிச்சாச்சு. 5வது கேள்வி என்ன சொல்லுது? இதே மாதிரி நாட்பக்கள் தராங்க. இதை சாய் சதுரத்திர உச்சி என்று காட்டட்டான். அதுக்கு பிறகு சாய் சதுரத்திர பரப்பளவை காணட்டான். சரியா? சரி. அப்போ சாய் சதுரமோட கீறணும் முதல்ல. சரி, நான் இணைகரமாக கொண்டு தான் கீறலாம். முதல்ல இணைகரமாக கொண்டு கீறுவோம். சரி, ஏபிசின்னு தெரியல, நான் நாங்கள் எடுப்போம். ஏ 6,14 பி மாறி போட்டேன், கீழுக்கு இருக்கிறதே வாசிக்கிறேன். சரி, ஏ 8,6 இங்கே தந்திருக்காங்க. சரி, 8,6 பி 5,4 சி 3,1 டி 6,3. சரிதானே? சரி, இப்போ இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல ஏற்கனவே பயன்படுத்தின மாதிரி நாங்கள் மூலை வட்டத்தை கீறணும். சரிதானே? மூலை வட்டத்தை கீறணும். கீறிட்டு இப்போ இதை ஒரு ஈ என்று குறிக்கிறேன். ஈர புள்ளியை நான் கணிக்க போகிறேன். முதல்ல மூலை விட்டங்கள நடுவை நாங்கள் காணணும். சரியா? ஸோ பிடியின் நடு, ஏசியின் நடு, ஏசியின் நடு 8 3 11 சியின் நடு, ஏசியின் நடு 8 3 11 13 2, 7 2. இதே மாதிரி பிடியின் நடு 6 5 11 2, 3 4 7 7 2. அதே நடு ஒரே புள்ளி தான். சரியா? இப்போ செங்கோணம் என்று காட்டணுமாக இருந்தால் ஏபியிட நீளம் பைதாசின் தேட்டர் நாங்கள் பயன்படுத்தணும். ஸோ ஏபி இது என்ன வரும்? ஏபியின் நீளம் எட்டில் 5 போனால் 3, 3 வர்க்கம் ப்ளஸ் 6ல் 4 போனால் 2, 2 வர்க்கம், அதில் வர்க்கம் மூலம் அவை 13 வர்க்கம் மூலம். இப்போ இதே மாதிரி ஏஇயை பார்த்தோம் என்றால் ஏஇ வந்து என்ன வரும்? 8 செய்ய 11 2, அவை 5 2, அதில் வர்க்கம் ப்ளஸ் 6 செய்ய 7, அவை அரை வர்க்கம். ஸோ 25 + 1 26 4, இதில் வர்க்கம் மூலம். அதில் சிம்பிளாக நீங்கள் 26 என்ற வர்க்கம் மூலத்திங்கள் 2. இதே போல் பிஇயை நாங்கள் பார்க்கலாம். 5 செய்ய 11, அவை 10 அரை,
இல்லை ஏஇ வந்து 7 6 12 அது 5 தான் சாரி சரி தானே 5 ஸோ 5 5 25 50 50 இங்கில் 4 ஸோ 50 வர்க்கமூலத்தின் கீழ் 2. இதே மாதிரி பிஇயை பார்த்தோம்னா பிஇ 5 சய 11 இங்கில் 2 அவை அரையின்ற வர்க்கமூலம் வர்க்கம் ப்ளஸ் 7 7 இங்கில் 2 சய 4 அவை அதுவும் அரையின்ற வர்க்கம் இவருடைய வர்க்கமூலம் அவை அரையின்ற வர்க்கம் 1 4 1 4 அவை இவர் வந்து வரப்போகிறார் எங்களுக்கு அகைன் 1 2 சரிதானே. ஒன்றிங்கில் 2 ஓகே. ஸோ இப்போ ஏஇட வர்க்கம் ப்ளஸ் பிஇட வர்க்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ 50 4 ப்ளஸ் 2 4 52 4 26 2 13. அதே மாதிரி ஏபியிட வர்க்கத்தை நாங்கள் பார்த்தோம்னாலும் 13. ஆகவே பைதாகரசின் தேற்றம் இங்கே உண்மையாகுது. ஸோ ஏபி சம்பக்கம் அவை செங்கோண முக்கோணி ஏஇபியில் ஏஇபி π/2 சரிதானே. அப்போ எங்களுக்கு தேவையானது. ஸோ ஈயானது நடுப்புள்ளியாகவும் ஈயானது மூலைவட்டங்கள் வட்ட நடுப்புள்ளியாகவும் செங்கோணத்திலையும் வெட்டுது. சரியா. இதுதான் எத்தனையாவது கேள்வி? 5வது கேள்வி. சரி, இப்போ 6வது ஒரு கேள்வியை தராங்க பிள்ளைகள். 3 உச்சிகளை தந்திருக்காங்க. இது சதுரத்திர உச்சிகள் ஆக அமையும் என காட்டி 4வது ஆள் கூட காணட்டான். அதுக்கு பிறகு பரப்பளவை காணட்டான். சரி, 6 ஏ நான் எடுக்கிறேன் 6,14 பி 2,4 சி எடுக்கிறேன் 12,0. இப்போ டி எங்களுக்கு தெரியும். டியை தான் கணிக்கணும். அதுக்கு முதல் சதுரத்தை உச்சி என்று காட்டுறோம். இப்போ சதுரத்தில் உச்சின்னா 3 புள்ளியும் தந்திருக்கிறதுனால நாங்கள் இந்த இவரை செங்கோணம் மட்டும் காட்டினோம்டா சரி. அதாவது இந்த ஏசி எசம்பக்கம் மட்டும் காட்டினோம்டா சரி. ஸோ ஓகே, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் எழுதலாம். ஏபியிட நீளத்தை காணுங்க மிக இலகுவாக. ஆறு சை 2 4 4 வர்க்கம் ப்ளஸ் 14 சை 4 10 வர்க்கம் 4 வர்க்கம் 16 10 வர்க்கம் 100. ஸோ 116 அதில் வர்க்க மூலம். இதே மாதிரி பிசி 12 2 போனால் 10 0 4 போனால் 4 116 தான். ஸோ ஏசி 12 6 போனால் 6 6 வர்க்கம் ப்ளஸ் 14 14 வர்க்கம் 14 வர்க்கம் வந்து 196 ப்ளஸ் 36. ஸோ இவர் வந்துட்டு வரப்போகிறார் 232. ஸோ ஏபி ப்ளஸ் ஏபி வர்க்கம் ப்ளஸ் பிசி வர்க்கம் 232 விஷயம் முடிச்சு. ஸோ ஏபியிட வர்க்கம் ப்ளஸ் பிசியிட வர்க்கத்தை பார்த்தோம்னாலும் 232. அவை இது வந்து ஏசியிட வர்க்கத்துக்கு சமனாக இருக்கார். அவை ஏசி செம்பக்கம். ஆகவே கோணம் ஏபிசி π/2 சரிதானே. இப்போ ஏபியும் பிசியும் சமன். ஏபியும் பிசியும் சமன். ஸோ சதுரமாக அமையலாம். இப்போ 4வது பக்கமும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சம பக்கத்தில் அமைஞ்சால் டி ஒரு சதுரத்தை உருவாக்கும். சரியா. இப்போ அதுக்குரிய ஆள் ஒரு நாங்கள் காணணும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இங்கே மிக இலகுவான ஒரு வழி இல்லை. சரி கிரீட். இப்போ
சதுரத்துக்கு மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். சரியா? இப்போ இந்த இ புள்ளியை நான் ஏசியிலேருந்து கண்டுட்டு பிறகு டியை காணணும். இவருக்கு இவர் ஒன்று கொண்டு தானே. ஸோ ஈயை இப்போ எழுதலாம். ஏசியின் நடு இ ஆகும். அவை ஈயை கணிக்கலாம். சரிதானே? 6 12 18, ஸோ 9, 14 0 14, அதன் கீழ் 2 7. ஸோ இதுதான் இ. இப்போ இது இ, இவர் பி, இது நாங்கள் காண போகிற டி. ஒன்றுக்கு ஒன்று. இப்போ இவர்கிட்ட புள்ளி உங்களுக்கு தெரியும் 9,7. அதே மாதிரி இவர்கிட்ட புள்ளி தெரியும் 2,4. அவை உங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாட்டிலேருந்து போகிறதா இருந்தால் 9,7ங்கிறாள் எப்படியானால் 2ஐயும் கூட்டி 2 விரிக்கிறாள். இப்போ டி என்ற ஆள் கூட நாங்கள் x1, அல்லது x, y என்ற எடுத்தமாக இருந்தால் x + 2 சாரி x + 2 2, y + 4 2. ஸோ எக்ஸ் ஆனது 9 2 18, 18ல் 2 போனால் 16. y ஆனது 7 2 14, 14ல் 4 போனால் 10. சரிதானே? இப்போ இவர் தான் டி என்ற ஆள்கூறா காணப்படும். அவை டி என்ற ஆள்கூறு 16, 10 இவ்வாறு அமைஞ்சால் இவர் சதுரமாக அமையும். சரியா? இதுக்கு பிறகு என்ன கேட்குறாங்க? சதுரத்தில் பரப்பளவா? உண்மையாக சதுரத்தில் பரப்பளவு எப்படி இருக்கும்? உங்களுக்கு சதுரம் ஒன்று தாராங்களாக இருந்தால், சரியா, உங்களுக்கு ஏதாவது 3 ஆள்கூறு தெரியுமாக இருந்தால், உதாரணமாக ஏபிசிஏ தெரியுமாக இருந்தால், இவரோட பரப்பளவும் ஏ1ம் சமையாக இருக்கும். நம்ம சதுரத்தில் பரப்பளவு 2a1. சரியா? இப்போ உங்களுக்கு இதில் ஆள்கூறுகள் தெரியும். தரப்பட்ட ஆள்கூறுகள் 6, 14, 2, 4, 12, 0. ஆகவே முக்கோணத்தில் பரப்பு A1 நீங்கள் எழுதலாம் 12 × 6, 14, 1. சரிதானே? அதே மாதிரி 2, 4, 1. அதே மாதிரி 12, 0, 1. இப்படி எழுதலாம். இப்போ உங்களுக்கு துணிகோவையை பற்றின அறிவு இருக்குது. இப்போ நான் அந்த 2வது அதில் வர டேர்ம் இந்த டேர்மை குறிக்கும். இங்கே 2வதாக இருக்கும். அது இந்த 0 நான் 1வது எழுதுனாண்டா இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்கும். இவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னால், நீங்கள் ஆள்கூறுகளை மாற்றிலாம் எழுதலாம், பிரச்சனையே இல்லை. ஆகவே நான் எழுதுகிறேன் 12, 0, 1, 2, 4, 1, 6, 14, 1. சரிதானே? இப்போ சதுரப்பரப்பு உண்மையான 2 தர அரை தர இவர். அவை துணிகோவை 12, 0, 1, 2, 4, 1, 6, 14, 1. இப்போ இந்த துணிகோவைக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும். முதலாவது துணிகோவையின் இந்த பெருமானத்தை எழுதிட்டு அதுக்குள்ளால் போகிற குலத்தையும், அதாவது ரோவையும் குலத்தையும் விட்டுட்டு மிச்சத்துக்கு துணிகோவை எழுதணும். இப்போ இவங்களை இதை இதால் பெருக்கிட்டு இதை இதால் பெருக்கணும். ஸோ 12 தர 4 தர 1 4 சய 14 தர 1 14 மைனஸ் அவர் 0 அவை 0 ஆயிரம் ப்ளஸ் 1 ஒன்றுக்குள்ளேயும் இதுக்குள்ளால் போகிறதையும் வரையும் விட்டோம்னு சொன்னால் இவங்க மிஞ்ச போகிறாங்க. ஸோ 4 தர 14, இது 2. சரி, இது 2. ஸோ 2 தர 14 28 மைனஸ் 6 4 24. ஸோ 12 தர -10 ப்ளஸ் 4
ஸோ -120 சக 4. ஸோ -116. இப்போ இங்கே உங்களுக்கு துணிகோ மைனஸில் கிடைக்கப்படுது. ஆனாலும் நீங்கள் பரப்பளவுப்பையும் ப்ளஸ் பெருமானத்தில் இருக்கும். நான் அதை தியரியிலே சொல்லியிருக்கிறேன், முதலாவது வீடியோவில் போய் பாருங்கள். சரியா? அது இங்கே பரப்பளவு 116 சதுர அலகுகள். சரிதானே? சரி, மிக இலகுவான விடை. துணிகோவை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல, வெரி சிம்பிள். சரிதானே? துணிகோவை இங்கே நான் திருப்பி வேணும்னு உங்களுக்கு எழுதுகிறேன். 12 0 1 2 4 1 அடுத்தது 6 14 1. உங்களோட சமன்பாடு என்ன? 3 புள்ளிகள் தரப்பட்ட x1 y1 1, x2 y2 1, x3 y3 1. இதுதான் பரப்பளவுக்கான சமன்பாடு. முக்கோணியில் பரப்பளவுன்னு சொன்னால் அரை. சரியா? இப்போ நான் துணிகோவையை பற்றி மட்டும் கதைக்கிறேன். இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால், இவரில் முதலாவதாக அதை விடுவோம். x1 எடுத்துட்டு அதுக்குள்ளால் போகிற நிறையையும் நிரலையும் விடணும். விட்டார் மிஞ்சுவா? இவங்க மிஞ்சுவாங்க. உதாரணமாக உங்களுக்கு ABC என்ற ஒரு துணிகோவை இருக்காருண்டா, இவர் எப்படியான ஆள் என்று சொன்னால், இவரால் பிரிக்கணும், இவரால் பிரிக்கணும். AD - BC, அவ்வளவுதான். ஸோ இங்கே y2 - y3. சரிதான்? இதே மாதிரி இப்போ y1 எடுத்தோம்னு சொன்னால், அதுக்குள்ளால் போகிற நிறையையும் நிரலையும் விட்டோம்னு சொன்னால், x2 x3 ஒன்று மிஞ்ச போதும். அவை x2 - x3 என்று வரப்போகிறது. ப்ளஸ் 1 எடுத்தோம்னு சொன்னால், அதுக்குள்ளால் போகிற குலத்தையும் ரோவையும் விட்டால் x2 y3 - y2 x3 என்று வரப்போகுது. சரிதானே? மிக இலகுவான விடை. இப்போ அதன்படி நாங்கள் இங்கே இவரை பார்த்தமாக இருந்தால் 12 இன்டு அதுக்குள்ளால் போகிற நிரலையும் விட்டால் 4 - 14 - 10 ப்ளஸ் 0 அங்கே என்ன வந்தாலும் 0 தான். ப்ளஸ் 1 அதால் நான் அந்த 0 முன்னுக்கு எடுத்து எழுதினேன். சரிதானே? ஸோ 2 தர 14 28, 6 4 24. ஸோ -120 ப்ளஸ் 0 ப்ளஸ் 4. ஸோ -116. ஸோ இங்கே பரப்பு நேர்பெருமானத்தை மட்டும் எடுக்கும்ன்றதுனால நாங்கள் என்ன செய்கிறோம்? ப்ளஸ்ஸை மட்டும் எடுக்கிறோம். சரியா? இவரும் சரி, இவரும் சரி. கடைசி கேள்வி. இது மிக இலகுவான விடயம். ஒரு முக்கோணம் தராங்க, 3 புள்ளிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. 7,2 10,3 4,1. மையப்போலி அளவுகளை கேட்குறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மையப்போலி எப்படி கணிக்கிறதுண்டு. இது இருசம உருளணும். இப்படி இருசம உருள புள்ளி தான் இந்த பையன் மையப்போலி. இந்த மையப்போலி ஜியாக இருக்கப்படுறார். இவர் 2 கொண்டா இருப்பார். கடைசியாக நாங்கள் சமன்பாடை படித்தாங்க. என்ன? மையப்போலி ஜி என்ற அளவுரு தரப்படுற 3 உச்சிகளையும் கூட்டி 3ஆல் பிரிக்கணும். அதாவது உச்சிகள் எக்ஸ் அளவுரை 3ஆல் கூட்டி 3ஆல் பிரிக்கணும். y அளவுரை 3ஆல் கூட்டி y அளவுரையும் 3ஐயும் கூட்டி 3ஆல் பிரிக்கணும். ஸோ 7 10 4 21 21 3 7 2 3 5 சக 1 6 6 3ஆல் பிரித்தா 2. இதுதான் ஜி. சமன்பாடே தேவையில்லை. சரிதானே பிள்ளைகள்? இப்போ இந்த பயிற்சியில் நாங்கள் ஒரு 7 பயிற்சியை பார்த்தோம். அடிப்படையான சமன்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த பயிற்சி உங்களுக்கு போதுமான அறிவு இதில் கிடைக்கப்பட்டிருக்குமென்னு நான் நம்புகிறேன். சரிதானே? ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள். என்ற அவங்களும் இந்த வீடியோஸை பார்த்து படித்து பயனடையலாம். சரிதானே பிள்ளைகள்? உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் படிப்பிக்கிற மெத்தட் கொஞ்சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சில நேரங்களில் ஸ்பீடாக உங்களுக்கு படிப்பிச்சிருப்பேன். நீங்கள் அதை போஸ்ட் பண்ணி கவனமாக விளங்கி படிக்கலாம். சரிதானே? இதே மாதிரி என்ற வீடியோஸில் ஏதாவது சஜஷன் சொல்லணுமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிதானே? இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட கொம்மேட்ஸ் தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி பிள்ளைகள்.